மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன் தாங்க. சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வரா மாதிரி ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. சுத்தம் நம்மளுக்கு 6 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 4 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆளே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு 2 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹால் தெரியாது சரிங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹால் தெரியாது. வேறு யாருன்னா வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்கும். ஸோ ஸ்கொயரான ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேலே பாருங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு பார்க்கும் போதே அது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா. நானும் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷன் தாங்க. சித்தாலப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வரா மாதிரி ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலப்பாக்கம் வள்ளூர் நகர் லொக்கேஷன் தான் சரிங்களா. இந்த வள்ளூர் நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் வள்ளூர் நகர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சித்தாலப்பாக்கம் கூட்டு வரும் சரிங்களா. அந்த கூட்டு ரோடு தான் உங்களுக்கு அந்த 3 ரோட் பிரியிற இடம் நம்மளுக்கு வரும். எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் போகிற ரூட் நம்மளுக்கு வரும். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோடுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்மளுக்கு வள்ளூர் நகர் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக வள்ளூர் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக நம்மளுக்கு 6 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 4 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆளே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு 2 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 2 வீடு தான் வரும். அதை நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும் சரிங்களா. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய் மற்ற எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக ஒரு 2 BHK எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஹால் பெருசாக இருக்கும், பெட்ரூமு, இந்த கிச்சன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலிவேஷன் பிளானை ஒரு வாட்டி பார்த்துருங்க சரிங்களா. எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ரேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் லெவலேருந்து ஒரு 5 ஃபீட் தூக்கி தான் நம்மளுக்கு ரேம்பே போட்டிருக்காங்க. அதுமாதிரி ரோட் லெவலேருந்து ஒரு 5 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் நம்மளுக்கு இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேட் போட்டிருக்காங்க சரிங்களா. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராதுங்க. கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. அது மாதிரி 6 காருமே உள்ளே ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டி டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குங்க. அது மாதிரி தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டில் நம்மளுக்கு சித்தாலப்பாக்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சரில் நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி இந்த பில்டர் கிட்ட நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோலேயே உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வரும் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 3 கார் பார்க்கிங் வருங்க. ரியரில் நம்மளுக்கு 3 கார் பார்க்கிங் வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 945 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வரும் சரிங்களா. நார்த் ஃபேசிங்கில் ஒரே ஒரு யூனிட் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரே ஒரு யூனிட் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்கோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 968 ஸ்கொயர் ஃபீட், 945 ஸ்கொயர் ஃபீட், இந்த 2 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த 6 யூனிட்டுமே நம்மளுக்கு வரும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB, நம்மளுக்கு அந்த காமன் EB எல்லாமே வந்துருங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், CCTV கேமரா எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த டைல்லாம் பாருங்களா, அந்த கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி அந்த லிஃப்ட்டில் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான லிஃப்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான் வரும். மேலாம் பாருங்கள், லைட் ஃபிட்டிங்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் மீட் பண்ணலாங்க.
இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குது, அதில் ஆளே குடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேசிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்ட் ஃபேசிங்கோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 968 968 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 46%, 46% கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும் சரிங்களா. இங்கே பாருங்க அந்த செப்பல்லாம் வைக்கிற மாதிரி அந்த ரேக் செட்டப்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீ குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வர S2ங்க சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹால் தெரியாது சரிங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹால் தெரியாது. வேற யாருன்னா வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஹாலை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்னடா வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. நைட்டு அந்த பைக்கில் போகும்போது பூச்சி ஒன்று கண்ணில் அடிச்சிருங்க, கண்ணையே ஓப்பன் பண்ண முடியல, அதனால தான் கொஞ்சம் கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்கேன் சரி. ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஹை நான் வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டு பேச, அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்க ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. மேலே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த வார்ம் அண்ட் ஒயிட் கலர் லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சோபாவே போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்களேன், ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு பார்க்கும் போதே அது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா. இந்த டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேஃப்டி ரில்கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியாக தான் இருக்குது. அப்படியே இங்கேருந்து ஒரு வாட்டி ஹாலை காட்டுங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் வந்துடுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிச்சனும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கிச்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் இருக்கு. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இன்னும் நீங்க மாடர்ன் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. கிச்சன் மேல எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லையும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த பெட்ரூமோட டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 10x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு சரிங்களா. இங்கே பாருங்க கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு. இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் இருக்கு, இங்க ஒரு விண்டோ செட்டப் இருக்கு. விண்டோலயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த மஸ்கிட்டோ நெட்டும் போட்டிருக்காங்க, சேஃப்டி ரில்கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நம்மளுக்கு வந்துடும் ஏசிக்கான ப்ரொவிஷனும் இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இங்க பாருங்க இங்க ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதுக்குள்ளேயே நீங்க ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வாஷ் பேஷன் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. காமன் ரெஸ்ட் ரூமோட டைல்ஸை பொறுத்தவரை 6 feet வரைக்குமே இருக்கு. இந்தியன் கிளாஸ் செட் தான் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இங்க பாருங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்களேன், 12x11 12x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு டார்க் எல்லோ கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிரும். ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. இங்க பாருங்க இங்க வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு விட்டுருவாங்க. 2 ரெஸ்ட் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் வரும் சரிங்களா. சரிங்க, இந்த 968 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம் சரிங்களா. நான் ஆல்ரெடி கீழே சொல்லியிருந்தேன் இந்த 945 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு யூனிட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சான். இந்த 968 இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் இருக்கு, தேர்ட் ஃப்ளோர் இருக்கு. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் தான் வரும் சரிங்களா.
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு per ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 5600 5600 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்லி பிரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அடிஷனல் காஸ்ட் நம்மளுக்கு வரும் சரிங்களா. அது எல்லாமே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. ஸோ 968 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 யூனிட் இருக்கு. ஆல்ரெடி இந்த யூனிட்டை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தராயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.